இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் போயிட்டுருக்கேன். மதுரைக்கு எதுக்குன்னா கேமரா வாங்க தான் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக கேமரா வாங்கி முடிச்சாச்சு. சரி கோயிலே பூஜை போடலாமே பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பாண்டி கோயில் இருந்துச்சு. சரி பாண்டி கோயிலே பூஜை போடலாம்ட்டு கோயிலில் போய் பூஜையும் போட்டாச்சு. ஏற்கனவே பிரிச்சாச்சு. சரி உங்களுக்காண்டி தான் இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களெலாம் எதுவுமே இருக்காது, பேட்டரியும் சார்ஜர் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி எல்லாமே எடுத்து நாங்கள் செட் பண்ணியாச்சு. சரி உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்ட்டு தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து Canon R8 மிரர்லெஸ் கேமரா ஃபுல் ஃப்ரேம். இப்போ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா Canon R8 ஒரு கேமரா எடுத்துருக்கு. மிரர்லெஸ் கேமரா ஃபுல் ஃப்ரேம் கேமரா. இப்போ தான் என்ட்ரி லெவல் கேமரா இது வந்து ஃபுல் ஃப்ரேமில். இது பார்த்தீங்கன்னா 24 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் அண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் அண்ட் ரொட்டேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்தாலும் விபேண்டர் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. வெயிட் முக்கியமாக வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிஎஸ்எல்ஆர் மாதிரி கிடையாது. இந்த வெயிட் வந்து நம்ம ஒரு அரை கிலோ கம்மியாக தான் இருக்குது வெயிட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாடி வந்து எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க. கேமரா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Digic 10 விட்டுருக்காங்க. ப்ராசஸர் ஸ்பீடு லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ராசஸ் தான். நான் ரேட்டை மட்டும் கேட்டுறாது, கூகுளில் போய் பார்த்து ரேட்டை பார்த்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் சொல்லி ஒரு ரேட்டு இருக்குது. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாவே ஒரு ரேட்டு புரியும். இந்த Canon R8 கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2418 mm லென்ஸ் தான், RF லென்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இந்த லென்ஸு கேமரா பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது Canon ஷோரூம்லேருந்தே வாரண்டி கொடுத்துருக்காங்க. கேமராவோட லென்ஸு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கேமரா பாடியே வெயிட்டு கம்மி தான், இந்த லென்ஸு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இந்த லென்ஸு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த மவுண்ட்லாம் போட்டிருக்கோம். ஆனால் மவுண்ட் இல்லாமல் தான் வரும் நீங்கள் வாங்கும்போது. லென்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மவுண்ட்லாம் உங்களுக்கு போட்டு வாங்கும்போது கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் தனியாக தான் வாங்கிக்கணும். மவுண்ட்ரு இல்லை ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். அந்த ஃபில்ட்ரு நம்ம தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த லென்ஸு மட்டும் தான் கொடுப்பாங்க உள்ளே. வாங்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க. கேமராவும் லென்ஸும் பார்த்தாச்சு. இப்போ அது மட்டும் போதாது, அதுக்கிட்ட ஃப்ளாஷ் வாங்கணும். அதுக்குள்ளே ஃப்ளாஷ் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ளாஷ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கொடெக்ஸில் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ளாஷ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். சரி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வாங்கியிருக்கோமே, அதனால தான் காமிக்கிறோம். இந்த ஃப்ளாஷ் வாங்கினா மட்டும் போதாது, இந்த ஃப்ளாஷுக்குள்ளே சார்ஜர் வாங்கினேன், சார்ஜர் கேபிள் வாங்கினேன், அதுக்கு 4 பேட்ரி வாங்கினேன், இதெல்லாம் வாங்கணும். அந்த சார்ஜருக்கு நாங்கள் அதுக்கு அந்த கேமராவுக்கு இந்த ஃப்ளாஷுக்கு பேட்ரி போட்டுடலாம். பேட்ரி போட்டாச்சு. ஒரு 2 ஸ்டில் எடுத்து பார்த்துருக்கோம். அந்த ஸ்டில்லாம் இப்போ லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லிடுங்க.